வணக்கம் நண்பர்களே. இன்று பார்க்க போவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களும் அதன் வரலாறு. அதை பார்க்க போறோம். முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வரலாறுனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் என்ன அப்படிலாம் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னாங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் விரும்புனீங்கன்னாக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாமா? முதல் மாவட்டம் வேலூர் மாவட்டம். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட, இதுதான் நம்ம தமிழ்நாடு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பார்க்க போறது இங்க இருக்க வேலூர் மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்தை பார்க்க போறோம். 1989 வடார்காடு மாவட்டத்தை பிரித்து வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது. வடார்காடு மாவட்டம் இருந்திருக்கு, அதை பிரித்து வேலூர் ஒரு மாவட்டம், திருவண்ணாமலைன்னு ஒரு மாவட்டம் உருவாக்கினாங்க. எப்போ? 1989. வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் 1996 வேலூர் மாவட்டம் என்று பெயரிடப்பட்டது. இதுக்கு முன்னாடி வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் இருந்தது, அதை பிரிச்சுட்டு வேலூர் மாவட்டம் என்று பெயரிடப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் வடார்காடு மாவட்டமும் ஒன்று. ரைட்டா? எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க வேலூர் மாவட்டம்? 1989. எதுல இருந்து? வடார்காடு மாவட்டத்திலிருந்து. 1996 பேர் மாத்தினாங்க. வடார்காடு அம்பேத்கர் மாவட்டத்தை எப்படி மாத்திட்டாங்க? வேலூர் மாவட்டம் அப்படின்ட்டு பேரை மாத்திட்டாங்க. ஓகே, புரிஞ்சதா? அடுத்ததுக்கு போலாமா? அடுத்து திருவண்ணாமலை. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா இங்க வேலூர் இருக்கு இல்லையா, வேலூருக்கு அடுத்து இங்க திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் அது 1989 தான் பார்த்தோம் இல்லையா. வடார்காடு மாவட்டத்தை பிரித்து வேலூர், திருவண்ணாமலை என உருவாக்கப்பட்டது. 96ஆம் ஆண்டு மாவட்டம் பெயர் மாற்றத்துக்கு பின்பு திருவண்ணாமலை மாவட்டம் என்று மாற்றப்பட்டது. 1996 தான் பேர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய தலைவர்கள் பேர் இருந்துச்சு, அதெல்லாம் மாத்திட்டு அந்த ஊர் பேரே மாத்தினாங்க. அதனால திருவண்ணாமலை மாவட்டம் உருவாக்கப்பட்டது எந்த வருஷம்? 1989 பிரிச்சாங்க. ஆனா 1996 தான் திருவண்ணாமலை மாவட்டம் பேரை மாத்தினாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின். தருமபுரி மாவட்டம். இது தருமபுரி மாவட்டம். இங்க வேலூர் பார்த்துட்டோம், திருவண்ணாமலை பார்த்துட்டோம், இங்க தருமபுரி. 1965ஆம் ஆண்டில் சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் முதல்ல சேலத்துல இருந்துச்சு. 1965 தான் சேலத்துல இருந்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. அப்ப சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டம் பிரிச்சாங்க 1965. 2004 தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரிச்சாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணகிரி மாவட்டம் 30வது மாவட்டமாக 2004ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. 2004 தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியா பிரிச்சாங்க. முதலறிஞர் ராஜாஜி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் நகருக்கு அருகில் உள்ள தொரப்பள்ளி என்ற ஊரில் பிறந்தார். அப்ப ராஜாஜி எங்கே பிறந்திருக்காரு? இப்போ உள்ள மாவட்டம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்லணும். முதல் சேலம் மாவட்டம் 1965. அப்புறம் சேலத்துல இருந்து கிருஷ்ணகிரி மாத்தினாங்க. கிருஷ்ணகிரியில இருந்து தருமபுரி மாத்தினாங்க. தருமபுரியில இருந்து இப்ப எப்படி அதுல இருந்து பிரிச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் உருவாக்கிட்டாங்க. ரைட்டா? அப்போ இப்போ உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் மூதறிஞர்
ராஜாஜி பிறந்திருக்காரு. எந்த ஊர்ல பிறந்தாருன்னா துறப்பள்ளி. இது நம்மளுக்கு வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் தானே. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், இதுல ஒரு ஜிகே கொஸ்டின், ராஜாஜி பிறந்த ஊர் வந்து துறப்பள்ளி. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? அடுத்து சேலம் மாவட்டம். இது வந்து சேலம் மாவட்டம். தமிழகத்தின் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிக்கு அடுத்து 5வது பெருநகரம் சேலம். கோயம்புத்தூர், சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து மதுரை, அடுத்து திருச்சி, அடுத்து பெருசு எதுன்னா சேலம் மாவட்டம். சேலம் 1965 சேலத்திலிருந்து சேர்வராயன் மலையின் வடக்கில் உள்ள பகுதிகள் தனியாக பிரிக்கப்பட்டு தருமபுரி புதிதாக உருவாக்கப்பட்டது. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? 1965 சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பிரிஞ்சது பார்த்தோம். ஆங்கிலேயர் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் உண்டு. ஆல்ரெடி மதராஸ் மாகாணத்தில் அதுலயும் ஒரு மாவட்டம், அதுல உள்ள ஒரு மாவட்டம் தான் சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? புரிஞ்சதா? ரைட். இதுல முக்கியமான சேலம், நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா 5வது பெரிய மாவட்டம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிக்கு அப்புறம் சேலம் 5வது பெரியது. இதுதான் நம்மளோட ஜிகே. அடுத்து நாமக்கல். நாமக்கல் மாவட்டம் தான் குப்பை இல்லா நகரம் என்ற சிறப்பையும் பெற்ற மாவட்டம். இதுல ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டாங்கன்னாக்கா அப்படின்னா டிஎன்பிசி போலீஸ்ல கேட்கலாம். குப்பை இல்லா நகரம் அப்படின்னா என்னன்னாக்க நாமக்கல் தான். குப்பை இல்லா நகரம் என்ற சிறப்பையும் பெற்ற மாவட்டம். 1996 மே மாதம் சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1996 சேலத்துல இருந்து இந்த நாமக்கல் மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா குப்பையில்லா நகரம் எந்த மாவட்டத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நாமக்கல் மாவட்டத்தின்னு சொல்லணும். ரைட்டா? அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த பாருங்க, இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழகத்தின் 2வது பெரிய நகரான கோயம்புத்தூர் நகரம் கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் வந்து கோவை என்றும் அழைக்கலாம். தமிழ்நாட்டுல சென்னைக்கு அப்புறம் பெரிய நகரம் என்ன அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் தான். அதுக்கு அடுத்து தான் மதுரை. கோசம்புத்தூர் காலப்போக்கில் பெயர் மருவி கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த டிஎன்பிசில சம்டைம்ஸ் கேட்கலாம். எப்படின்னா கோயம்புத்தூருக்கு முன்னாடி உள்ள பேர் என்னன்னா கோசம்புத்தூர்னு அர்த்தமா. கோயம்புத்தூருக்கு முன்னாடி உள்ள பேர் கோசம்புத்தூர். இன்னொரு ஜிகே கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழகத்தின் 2வது பெரிய நகரம் என்னன்னா கோயம்புத்தூர்னு அர்த்தம். 2 ஜிகே கொஸ்டின் முக்கியமானது. 1979 கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இப்போ ஈரோடு மாவட்டம் எதுல இருந்து உருவாக்கியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு மாவட்டம்னு உருவாக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்தில் மதராச மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மாவட்டமும் ஒன்று. ரைட்டா? ரைட். இதுல முக்கியமான கொஸ்டின் என்னது? தமிழகத்தின் 2வது பெரிய நகரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஒரு பழைய பேர் என்ன அப்படின்னா கோசம்புத்தூர்னு அர்த்தம். கோசம்புத்தூர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஈரோடு மாவட்டம் பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை ஆகிய 2 ஓடைகளுக்கு நடுவே அமைந்துள்ளதால் இவ்வூரை ஈரோடை என்று பெயர் அழைக்கப்படுகிறது. சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏன் வந்து ஈரோடுன்னு ஈரோடுன்னு சொல்றாங்க அப்படின்னா பெரும்பள்ளம் ஓடை ஒரு ஓடை ஓடுது, பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை இன்னொரு ஓடை வருது. இப்போ இது ஓடை, இது ஒரு ஓடை. இந்த 2 ஓடைக்கு இடையில தான் இந்த நடுவுல உள்ள அமைந்த ஊருக்கு பேரு, இது பேர் ஈரோடைன்னு அர்த்தமா. இந்த 2 ஓடைக்கு இடையில இருக்க நகரத்துக்கு பேரு ஈரோடை என்ற பெயரை அழைக்கின்றனர். 1979 கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1979 கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு உருவாக்கியிருக்காங்க. 1997 வரை பெரியார் மாவட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. ஈரோடு நகரின் பெயராலேயே ஈரோடு மாவட்டம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. அப்போ ஈரோடை தான் மருவி ஈரோடுன்னு வந்துருச்சு.
புரிஞ்சுதா? ஈரோடை என்ற மருவி அது ஈரோடுன்னு வந்துருச்சு. ரைட்டா? நல்ல கொஸ்டின்ஸ். ஈரோடு எப்படி வந்துச்சுன்னு பெரும்பள்ளம் ஓடை மற்றும் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை ரெண்டுக்கு இடையில இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. சூப்பர் சூப்பர் குட். அடுத்து நீலகிரி மாவட்டம். நீலகிரி என்னும் மலையாலேயே மாவட்டம் இப்பெயர் பெற்றது. இதன் தலைநகரம் உதகமண்டலம். நீலகிரி எப்படி வந்துச்சு பேர் அப்படின்னா, அதனோட மலைக்கு பேர் நீலகிரி தானா, அதனால அந்த ஊருக்கு பேர் நீலகிரின்னு வச்சுட்டாங்க. இதனோட தலைநகரம் உதகமண்டலம். 1868ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. 1868 இருந்து நீலகிரி இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பிரிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் உயிர்கோள் காப்பகம் இங்கே மறந்துடாங்க, இதுலதான். இந்தியாவின் முதல் உயிர்கோள் காப்பகம் எங்கே இருக்குன்னு சொன்னா நம்ம ஊட்டியில தான், நீலகிரி மாவட்டம். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து திருப்பூர் மாவட்டம். 2009 கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2009 ஈரோடுல இருந்து ஒரு சில பகுதி, கோயம்புத்தூர்ல இருந்து சில பகுதி, ஈரோடுல இருந்து சில பகுதியை பிரிச்சு அது திருப்பூர் மாவட்டம் உருவாக்கியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2009. இதுதான் திருப்பூர் மாவட்டம். தமிழகத்தில் 6வது பெரிய நகரம் திருப்பூர். வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு தொழில் நகரம். முக்கியமானது என்னன்னாக்க, தமிழகத்துல 6வது பெரிய நகரம். முதல் சென்னை, 2வது கோயம்புத்தூர், 3வது மதுரை, 4 திருச்சி, 5 சேலம், 6வது என்ன அப்படின்னா திருப்பூர்னு அர்த்தம். புரிஞ்சதா? இதுல என்ன முக்கியமான கொஸ்டின்னா, 6வது பெரிய நகரம் அப்படின்னு கேட்டா நீங்க திருப்பூர்னு சொல்லணும். சென்னை மாவட்டம். தலைமையிடம் சென்னை. சென்னை மாகாணத்தின் மொத்த பரப்பளவு 426 சதுர கிலோமீட்டர். சென்னை மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு என்னன்னாக்க 426 சதுர கிலோமீட்டர். ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் சென்னை மாவட்டம் ஒன்று. சென்னை தான் தமிழ்நாட்டின் தலைநகரம். அந்த கொஸ்டின்ஸ் எத்தனை சதுர கிலோமீட்டர்? 426 சதுர கிலோமீட்டர் சென்னை மாவட்டம். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம். பட்டு கை நெசவு சேலைகளுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் காஞ்சிபுரம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன அப்படின்னா, பட்டு கை நெசவுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் என்னன்னாக்க காஞ்சிபுரம் மாவட்டம். 1968 முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைமையிடமாக காஞ்சிபுரம் விளங்கியது. 1968 இருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட தலைமையிடம் என்னன்னாக்க காஞ்சிபுரம். 1997 பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரித்து, முதல் செங்கல்பட்டு மாவட்டத்திலே அதை பிரிச்சுட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த செங்கல்பட்டு மாவட்டம் எப்படி பிரிச்சாங்க? காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளுவர் மாவட்டம் அப்படி உருவாக்கிட்டாங்க. ரைட்டா? 2019 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து புதிய செங்கல்பட்டு மாவட்டம் நிறுவப்பட்டது. முதல் செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டம் உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து 2019 காஞ்சிபுரத்துல இருந்து பிரிச்சு இன்னொரு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சதா? அடுத்து திருவள்ளூர் மாவட்டம். பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை 2ஆக பிரித்து ஜனவரி 1, 1997 அன்று உருவாக்கப்பட்டது. திருவள்ளூர் என்றும் அழைக்கப்பட்ட இவ்வூர் காலப்போக்கில் மருவி திருவள்ளூர் என்னும் அழைக்கப்படுகிறது. முதல் பழைய பேர் என்னன்னாக்க திருவெவ்வூர். திருவள்ளூருக்கு பழைய பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதனால திருவள்ளூருக்கு இன்னொரு பேரு திருவெவ்வூர். திருவெவ்வூர் தான் திருவள்ளூர் மருவியில் வந்துருச்சு. இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த ஊர் மட்டும் நல்ல பேரு திருவெவ்வூர். செங்கல்பட்டு மாவட்டம்.
தமிழ்நாட்டின் 37வது மாவட்டம் அப்படி பிரிச்சுக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டோட 37வது மாவட்டம். 2019 அன்று காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை கொண்டு புதிய செங்கல்பட்டு மாவட்டம் நிறுவப்பட்டது. நீர்நிலைகளில் செங்கலூர் நீர் பூங்காக்கள் நிறைந்திருந்தன. எனவே செங்கலூர் நீர்ப்பட்டு என்று அழைக்கப்பட்டது. மருவி செங்கல்பட்டு. எப்படி பிரிச்சாங்க பாருங்க. இந்த செங்கல்பட்டு எப்படி மருவி வந்திருக்குன்னு பாருங்க. நீர்நிலைகள் செங்கலூர் நீர் பூங்கா நிறைந்திருந்தன. இந்த செங்கலூர் நீர் பூக்கள் செங்கலூர் நீர் பூக்கள் நிறைந்ததுதான். நீர் இந்த இருக்குல்லையா, அந்த நிறைய குளங்கள்லாம் இருக்கும் அங்க நிறைய. அந்த குளத்துல பூரா என்னன்னாக்க பூக்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த என்ன பூக்கள்னா செங்கலூர் நீர் பூக்கள் அதுல இருந்துதான். அந்த பூக்கள் நிறைந்திருந்ததுனாலதான் அதுக்கு பேர் என்னாக்க செங்கலூர் நீர்ப்பட்டு அப்படிங்கிறாங்க. செங்கலூர் நீர்ப்பட்டு என்றும் அழைக்கப்பட்டது. எப்படி பிரிச்சாங்க? செங்கலூர் நீர்ப்பட்டு என்று அழைக்கப்பட்டது. அது மருவிதான் எப்படி வந்திருக்குன்னா செங்கல்பட்டு. அப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? நல்ல கொஸ்டின், டிஎன்பிசி கொஸ்டின், போலீஸ் கொஸ்டின். செங்கலூர் நீர் பூக்கள் நிறைந்திருந்தன. அதனால செங்கலூர் நீர்ப்பட்டு என்று அழைக்கப்பட்டது. செங்கலூர் நீர்ப்பட்டு தான் செங்கல்பட்டுன்னு மறிவது. நல்ல கொஸ்டின், சூப்பர். ஓகே, புரிஞ்சதா? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் 1993 தென்னார்காடு மாவட்டத்தை பிரித்து விழுப்புரம் கடலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டன. தென்னார்காடு மாவட்டம்னு தனியா இருந்துச்சு, அதை பிரிச்சுதான் ரெண்டா பிரிச்சுக்காங்க. என்னது? விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முதல் பெரிய மாவட்டமாகும். விழுப்புரம் தான் தமிழ்நாட்டுல பெரிய மாவட்டம், முதல் பெரிய மாவட்டம் தான். 2019 விழுப்புரம் மாவட்டத்தின் தென்பகுதிகளை கொண்டு கள்ளிக்குறிச்சி மாவட்டம் நிறுவப்பட்டது. 2019 விழுப்புரத்துல இருந்து பிரிச்சு அதை எப்படி சில பகுதியில செஞ்சாங்க, கள்ளிக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு உருவாக்கிருக்காங்க. எப்போ? 2019. ஓகேவா? ரைட். கள்ளிக்குறிச்சி மாவட்டம் 2019 விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளை கொண்டு கள்ளிக்குறிச்சி நகரத்தை தலைமையிடமாக கொண்டு கள்ளிக்குறிச்சி மாவட்டம் நிறுவப்பட்டது. தமிழகத்தின் 34வது மாவட்டமாக கள்ளிக்குறிச்சி மாவட்டம் நிறுவப்பட்டது. தமிழகத்தின் 34வது மாவட்டம் கள்ளிக்குறிச்சி மாவட்டம். கடலூர் மாவட்டம் தலைமையிடம் கடலூர். கடலூர் மாவட்டம். இம்மாவட்டத்துக்கு திருப்பாதிரி புலியூர் என்ற பெயரும் உண்டு. இந்த மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்க திருப்பாதிரி புலியூர் பேர் உண்டு. ஆங்கிலேயர் பெயரை உச்சரிக்க கடினமாக இருந்ததால் இவ்வூருக்கு கடலூர் என்று பெயரிட்டனர். இவ போலங்கன்னா தெரியும், திருப்பாதிரி புலியூர்னு கூட சொல்லுவாங்க இங்க அந்த கடலூர். இது அந்த மாதிரி. அப்ப இதுல என்ன நமக்கு முக்கியமான ஒரு ஜிகே கொஸ்டின் அப்படின்னா, கடலூருக்கு முன்பு இருந்த பெயர் என்ன அப்படின்னா திருப்பாதிரி புலியூர். இது ஒரு ஜிகே கொஸ்டின். திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து 2019 திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, அதுல ஒரு பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் பிரிச்சாங்க. தமிழகத்தில் 35வது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் நிறுவப்பட்டது. 35வது மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் இங்க இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் 2019ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் 2019 பிரிச்சாங்க. இது தமிழ்நாட்டின் 36வது மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டோட 36வது மாவட்டம் என்ன அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம். கரூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் நெசவு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கரூர் மாவட்டம் என்னது? தமிழ்நாட்டின் நெசவு நகரம் கரூர். 95 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1995 திருச்சி மாவட்டத்திலிருந்து, அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து
கரூர் மாவட்டமா ஒரு சில பகுதியை வந்து உருவாக்கி அதை கரூர் மாவட்டம்னு பண்ணிட்டாங்க. முக்கியமானது நெசவு நகரம் அப்படின்னு கேட்கலாம். தமிழ்நாட்டின் நெசவு நகரம் அப்படின்னா கரூர் அப்படின்னு நீங்க சொல்லணும். திண்டுக்கல் மாவட்டம் 1985ஆம் ஆண்டில் மதுரை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. திண்டுக்கல் பூட்டு உலக புகழ் பெற்றது. அப்போ 1985ல மதுரை மாவட்டத்திலிருந்து பிரித்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்குனாங்க. நம்மளுக்கு என்ன முக்கியமா பொது அறிவு கேள்வி அப்படின்னா, திண்டுக்கல் பூட்டு வந்து பூட்டுக்கு பெயர் பெற்ற நகரம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? திண்டுக்கல் அப்படின்னு சொல்லணும். மதுரை மாவட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் மதுரை மாவட்டமும் ஒன்று. மதுரை, கூடல், மல்லிகை மாநகர், நான்மாடக்கூடல், திரு ஆலவாய் போன்ற பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. இங்க பாத்தீங்களா, மதுரை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க. மதுரைன்னு சொல்லலாமா, கூடல் அப்படின்னு சொல்லலாமா. கூடல் கேட்டாலும் நீங்க சொல்லணும். இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டினா வருது. மதுரைக்கு பேருனா கூடல், கூடல் சொன்னா எந்த நகரம் சொன்னா மதுரைன்னு சொல்லணும். மல்லிகை மாநகரம், மாநகரம் சொன்னாலும் மதுரை தான். நான் மாடக்கூடல், நான் மாடக்கூடல் அப்படின்னு சொன்னாலும் மதுரை தான். திரு ஆலவாய், திரு ஆலவாய் அப்படி சொன்னாலும் எந்த மதுரை தான். இப்போ மதுரைக்கு இத்தனை பேர்: கூடல், மல்லிகை மாநகர், நான் மாடக்கூடல், திரு ஆலவாய். இந்த பெயர்லாம் எதை குறிக்கிற? மதுரை குறிக்கிறது. மதுரை நகரமானது இரவிலும் செயல்பாட்டில் இருப்பதால் இதற்கு தூங்கா நகரம் என்றும் பரவலாக அறியப்படுகிறது. கேட்டிருக்காங்க. தூங்கா நகரம்னு எந்த நகரத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை. இப்போ முக்கியமான கேள்வி, தூங்கா நகரம் சொல்லலாம், மதுரையை திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லலாம், நான் மாடக்கூடல் அப்படின்னு சொல்லலாம், மல்லிகை மாநகர் அப்படின்னு சொல்லலாம், கூடல்னு சொல்லலாம். மதுரைக்கு இத்தனை பெயர். புரிந்ததா? ரைட். கன்னியாகுமரி மாவட்டம். இம்மாவட்டத்தின் தலைநகரம் நாகர்கோவில். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் என்ன அப்படின்னா நாகர்கோவில். நார்மலா என்ன, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, மதுரை மாவட்டம் மதுரை, சேலம் மாவட்டம் சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது அதனுடைய தலைநகரம் பார்த்தோம். இதுல ஒரு வித்தியாசமா என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பேரு கன்னியாகுமரி, ஆனா தலைநகரம் என்ன? நாகர்கோவில். இது ஒரு பொது அறிவு கேள்வி. நார்மலா மதுரை மாவட்டத்தில் தலைநகரம் என்ன? மதுரைன்னு சொல்லிடுவோம் இல்லையா? கோயம்புத்தூர் மாவட்டம் தலைநகரம் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம் தலைநகரம் திருப்பூர், சென்னை மாவட்டம் தலைநகரம் சென்னை அப்படி சொல்றோம். அது மாதிரி. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல என்னது? கன்னியாகுமரி போடக்கூடாது. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் என்னது? நாகர்கோயில். 1956 நவம்பர் முதல் குமரி மாவட்டம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் இங்க இருக்கு. 1910ஆம் ஆண்டில் மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்து பகுதிகளை இணைத்து ராமநாதபுரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1910ல வந்து மதுரை மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் பகுதி, ரெண்டையும் கொஞ்சம் பகுதி பிரிச்சு அதை எப்படி பிரிச்சுட்டாங்க? ராமநாதபுரம் மாவட்டம் அப்படி உருவாக்கிட்டாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் மதராச மாகாணத்தில் இருந்த சில மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டமும் ஒன்று. ராம்நாடு என்றும் முகவை என்றும் அழைக்கப்படுகிறது. ராம்நாடுக்கு இன்னொரு பேர் இந்த முகவை. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ராமநாதபுரத்துக்கு இன்னொரு பெயர் ராமநாடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல முகவைனா எந்த மாநகரை சொல்றோம், எந்த இடத்தை சொல்றோம்னா ராமநாதபுரத்தை தான் என்ன சொல்றோம், நம்ம முகவைன்னு சொல்றோம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், முகவை. சிவகங்கை மாவட்டம் இங்கே இதுதான் சிவகங்கை. 1984ஆம் ஆண்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தை பிரித்து சிவகங்கை மாவட்டம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. 1997இல் சிவகங்கை மாவட்டம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. சீவகங்கைன்னு இருந்ததா? ஓஹோ, முதல் வந்து சீவகங்கைன்னு இருந்தது. 85ஆம் ஆண்டு செயல்பட தொடங்கியது. 84ல மதுரையிலிருந்து ராமநாட்டிலிருந்து பிரிச்சாங்க. 85ல செயல்பட தொடங்கியது. 97 தான் அதோட பேர் சிவகங்கைன்னு மாத்தினாங்க.
சிவகங்கைக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், சிவகங்கைக்கு முந்தைய பேர் என்ன அந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு கேட்டா சீவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு சீவகங்கைக்கு தான் பேரை மாத்தி எப்படி பார்த்தாங்க, சிவகங்கை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நல்ல நல்ல கொஸ்டின், சூப்பர். சரிங்களா? அது என்ன பேரு, சிவகங்கைக்கு முதல்ல வந்த பேருனா சீவகங்கை அப்படின்னு சொல்லணும். தேனி மாவட்டம் 1996 மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. தேனி அல்லிநகரம் வாரச்சந்தை தமிழகத்தின் மிகப்பெரிய 2வது வாரச்சந்தை ஆகும். அப்ப தேனி எதுல இருந்து பிரிச்சாங்க, மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிச்சாங்க 96ல. என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறோம்னா, தேனி அல்லிநகரம் வாரச்சந்தை வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய 2வது பெரிய வாரச்சந்தை. 2வது பெரிய வாரச்சந்தை எது அப்படின்னு சொன்னமாக்க தேனி அல்லிநகரம் வாரச்சந்தை. அவ்வளவு பெரிய வாரச்சந்தையா. வெரி குட். தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து 1985 தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. எப்ப? 1985. தமிழகத்தின் 10வது மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க தூத்துக்குடி தான். இது ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, தூத்துக்குடி துறைமுக நகரம். தூத்துக்குடி நகருக்கு திருமந்திர நகர், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மறந்துடக்கூடாது, திருமந்திர நகர், முத்து நகர் என்று வேறு சிறப்பு பெயர்களும் இருக்கின்றன. அப்ப தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் என்ன, திருமந்திர நகர். திருமந்திர நகர். தூத்துக்குடிக்கு இன்னொரு பேரு திருமந்திர நகர், முத்து நகர் அப்படின்னு. நான் வந்து முத்துநகர் கொஸ்டின் கேட்குறாங்க. முத்து நகர் அப்படின்னா இந்த ஊருக்கு தான் தூத்துக்குடி சொல்றோம். முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ஓடுது இல்லையா ரயில்ல, அதனால முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இதுல இருந்து ஓடுதுன்னு என்ன செய்யலாம், தூத்துக்குடில இருந்து ஓடுது. இப்போ தூத்துக்குடிக்கு இன்னொரு பேரு முத்துநகர்னு சொல்லலாம், திருமந்திர நகர் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிசி படிக்கிறவர், ரயில்வே போலீஸ் படிக்கிறவங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். திருநெல்வேலி மாவட்டம், இங்கேதான் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு. இப்போ அதுங்க இது தமிழ்நாட்டோட வந்து அந்த பகுதி. அதுல திருநெல்வேலி மாவட்டம் எங்க இருக்குங்களா நீங்க சொல்லணும். கன்னியாகுமரி மூலையில் இங்க இருக்கு, அதுக்கு மேல இருக்குது திருநெல்வேலி மாவட்டம். ஆங்கிலேயர் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டமும் ஒன்று. திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ட்வின் சிட்டி. திருநெல்வேலி ஒரு சிட்டி, பாளையங்கோட்டை ஒரு சிட்டி. அது பேர் ட்வின் சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்வின் சிட்டி எதை சொல்லுவோம், திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு பேர் ரெண்டு பக்கத்துல திருநெல்வேலிக்கு ரெண்டுமே மொராஸ் பக்கமாக தான் இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த இதுல சொல்லுவாங்க செகந்தராபாத் ஹைதராபாத் ட்வின் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ட்வின் சிட்டி என்னன்னு கேட்டா திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இது ஒரு பொது அறிவு கேள்வி. விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் முந்தைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 1985 புதிய மாவட்டமாக உருவானது. இப்போ விருதுநகர் மாவட்டம் எதுலேருந்து பிரிச்சாங்க, ராமநாட்டிலேருந்து பிரிச்சுக்காங்க. விருதுநகரின் பழைய பேர் என்ன, விருதுப்பட்டி. நல்ல கொஸ்டின் தான். விருதுநகருடைய பழைய பேர் என்னன்னாக்க விருதுப்பட்டியா, அது பேரு விருதுப்பட்டி பழைய பேர். சிவகாசி நகரம் பட்டாசு உற்பத்திக்கான முக்கிய நகரமாக திகழ்கிறது. அந்த விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசி இருக்கு. சிவகாசி வந்து பட்டாசுக்கு வந்து பெயர் பெற்றது. நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னாக்கும் விருதுநகரின் பழைய பேர் என்னன்னாக்கும் விருதுப்பட்டின்னு அர்த்தம். விருதுநகரின் பழைய பேர் வந்து விருதுப்பட்டி. அப்ப விருதுநகரத்துல சிவகாசி நகரம் இருக்கு. சிவகாசி நகர் எதுக்கு பெயர் பெற்றதுன்னா பட்டாசு உற்பத்திக்கு பெயர் போடாது. அடுத்து தென்காசி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து புதிதாக தென்காசி மாவட்டம் நவம்பர் 2019 ஜூலை மாதம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 34வது மாவட்டமும் உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா தென்காசி. இதே தென்காசி. விருதுநகர் இருக்கு, இங்க தென்காசி இருக்கு. தூத்துக்குடி பார்த்துருவாங்க, திருநெல்வேலி பார்த்துருவாங்க, கன்னியாகுமரி பார்த்துருவாங்க. மூலமா இந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டோட இடத்துல பார்த்து எந்தெந்த மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
அடுத்து அரியலூர் மாவட்டம், இங்க இருக்கு அரியலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து தமிழகத்தின் 31வது மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் நவம்பர் 23, 2007 உருவாக்கப்பட்டது. அரியலூர் சிமெண்ட் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப அரியலூர் என்ன சொல்லலாம்? சிமெண்ட் சிட்டி அப்படின்னு கொண்டா எதை சொல்லணும் நீங்க? சிமெண்ட் சிட்டி அப்படின்னா அரியலூர் சொல்லணும். தமிழகத்தின் 31வது மாவட்டம் அரியலூர் 2007 நிறுவப்பட்டது. பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா சிமெண்ட் சிட்டி எது அப்படின்னா அரியலூர். பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டம் 1995ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெரம்பலூர் மாவட்டம் அப்படி பிரிச்சாங்க. ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க அழகிய சிறிய கோட்டையாகும். அப்ப இது வந்து ரஞ்சன்குடி கோட்டைன்ற ஒரு கோட்டை இருக்கு. மிக சிறப்பு வாய்ந்த அழகான சிறிய கோட்டை. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்னா ரஞ்சன்குடி கோட்டை எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம். ரஞ்சன்குடி கோட்டை எந்த மாவட்டத்துல இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் இங்க இருக்கு. புதுக்கோட்டை சிவகங்கைக்கு மேல புதுக்கோட்டை இருக்கு. 1974 திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களிலிருந்து பிரித்து புதுக்கோட்டையின் சுருக்கமான பெயர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. திருச்சியிலிருந்து கொஞ்சம் பகுதி, தஞ்சையிலிருந்து கொஞ்சம் பகுதி பிரித்து புதுகை அப்படி மாவட்டமா பிரிச்சு. புதுகைக்கு வந்து சுருக்கமான பேர் புதுக்கோட்டையின் சுருக்கமான பேர் புதுகை. புதுக்கோட்டை என்ற பகுதியை ஏற்படுத்தியவர் ரகுநாதராய தொண்டைமான். இந்த புதுக்கோட்டை பகுதியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க பொது அறிவு கேள்வி ரகுநாதராய தொண்டைமான். புரிஞ்சுதா? அவ புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு சொல்லுவான். நார்மலா இப்போ புதுச்சேரியத்தையும் புதுகைன்னு சொல்லுவான். தமிழ்நாட்டில் வந்து புதுக்கோட்டையை தான் புதுகைன்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை பகுதியை ஏற்படுத்தியவர் யாருன்னா ரகுநாதராய தொண்டைமான். இது வந்து ஒரு பொது அறிவு கேள்வி. ரகுநாத ராய தொண்டமான் எந்த நகரத்தை உருவாக்கினார் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை. தஞ்சாவூர் மாவட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசா மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டமும் ஒன்று. மாநிலத்தில் 12வது மாநகராட்சி தஞ்சாவூர். 1997 தஞ்சாவூர் மாவட்டத்தை புதிதாக நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டன. தஞ்சாவூர்லேருந்து பிரிச்சு தான் நாகப்பட்டினம் மாவட்டம் பிரிச்சாங்க, திருவாரூர் மாவட்டம் பிரிச்சாங்க. நம்மளுக்கு தமிழகத்தின் 12வது மாநகராட்சி எது அப்படின்னா தஞ்சாவூர். திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வலங்கைமான் வட்டத்தையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சில வட்டங்களையும் பிரித்து 1997 நிறுவப்பட்ட மாவட்டம் தான் திருவாரூர் மாவட்டம். திருவாரூர்னு தனியாக மாவட்டம் பிரிச்சுக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து சில பகுதி, வலங்கைமான் வட்டம், இப்போ நாகப்பட்டினத்துல சில பகுதி, நாகப்பட்டினத்திலிருந்து சில பகுதி பிரிச்சு ஒன்னா ஆக்கிதான் திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் 1991ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் பிரிக்கப்பட்டு மாவட்டம் உருவாக்கப்பட்டது. நாகப்பட்டினம் பண்டைய காலம் முதல் துறைமுக நகரமாகவே இருந்தது. துறைமுக நகரம் இன்னொன்று என்ன சொன்னா தூத்துக்குடி சொன்னோம் இல்லையா? துறைமுக நகரம் இன்னொன்று என்னதுனாக்க நாகப்பட்டினமும் துறைமுக நகரம்னு சொல்றாங்க. இன்னொரு பெயர் நாகப்பட்டினத்துக்கு சமூக நல்லிணக்க மாவட்டம். இது ஒரு பொது அறிவு கேள்வி. சமூக நல்லிணக்க மாவட்டம் அப்படின்னு எந்த மாவட்டத்தை சொல்றோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை தான் சமூக நல்லிணக்க மாவட்டம் அப்படின்னு சொல்றோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் மதராசு மாகாணங்களில் இருந்த மாவட்டமே திருச்சி மாவட்டமும் ஒன்று. முக்கொம்பு திருச்சி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாகும். முக்கொம்பு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டா அது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தமிழ்நாட்டின் 4வது பெரிய நகரம். தமிழகத்தோட 4வது பெரிய நகரம் தான் எது? திருச்சி. ஒன்று வந்து சென்னை, சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து மதுரைக்கு அப்புறம் தான் என்னது? திருச்சி. 4வது பெரிய நகரம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? திருச்சி அப்படின்னு சொல்லணும். அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் 4 வருவாய் வட்டங்களை கொண்டு தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக
மார்ச் 24 2020 உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இதுதான் கடைசி மாவட்டம் இப்போதைக்கு. தமிழ்நாட்டின் 38வது மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அது மயிலாடுதுறை. மயில் இல்லையா, மயில் வந்து ஆடுதுறை அப்படி வச்சுக்கோங்களேன். மயிலாடுதுறை மாவட்டம் தான் 38வது மாவட்டம். எப்போ உருவாக்கப்படுதுன்னு கேட்கலாம். மார்ச் 24 2020 கொரோனா ஸ்டார்ட் பண்ற டைம் நினைக்கிறேன். மார்ச் 24 2020 கொரோனா மாவட்டம் அப்படி வச்சுக்கிறோமா? ரைட். அப்போ 38வது மாவட்டம் என்ன? மயிலாடுதுறை மாவட்டம். எப்போ உருவாக்குறாங்க? டேட்டு வைஸா ஒரு கேட்கலாம். 24 மார்ச் 2020. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு தற்போது 38வது மாவட்டம் கடைசி மாவட்டம் உருவாக்குனது யாருன்னா எந்த மாவட்டம்னா மயிலாடுதுறை மாவட்டம். அதனால மயிலாடுதுறை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நண்பர்களே, ஸோ இது வரைக்கும் 38 மாவட்டம் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டோட 38 மாவட்டம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய எங்கேருந்து பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கியமான பொது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக போலீஸ், டிஎன்பிசி போன்ற ரயில்வே எக்ஸாம்ஸ் போன்ற தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. மெயினாக டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்ஸ்லாம். அதனால நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ரொம்ப எலாபரேட்டாக பார்க்காம ஒரு ஒரு குறிப்பிட்டது மட்டும் பார்த்துருக்கோம். நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. மறந்துடாமல் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தமிழ்நாட்டை பற்றி நம்ம மாநிலத்தில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தமிழ்நாட்டை பற்றி. அதனால எல்லாம் ஷேர் பண்ணுங்க. 38 மாவட்டத்தோடையும் முக்கியமான சிறப்பு அம்சம் சொல்லியிருக்கோம். மறந்துடாமல் நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனல், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான சேனல் நம்ம சேனல். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நண்பர்களே. வெற்றி நிச்சயம்.